கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிக்கு ஒரு மகன் ஒரு மகள். அதை நம்ம முன்னாலேயே சொல்லி இருக்கிறோம். அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். சாமி எங்கேயோ இருக்கார். அவர் கால் போன போக்கில் போகிறவர். எல்லா ஊருக்கும் போவார். எப்படி போனார்னு தெரியாது. திடீர்னு கல்யாணத்தன்னைக்கு வந்து நிற்கிறார். அது வரைக்கும் தெரியாது. கல்யாணத்தன்னைக்கு சாமி வந்து நிற்கிறார். மகன் திருமணத்துக்கும் வந்தார், மகள் திருமணத்துக்கும் வந்தார். மொய்ப்பணம் எழுதினார்கள். அந்த காலத்தில் ஒரு சின்ன பானை மாதிரி தயார் பண்ணுவார்கள். அதுக்கு பேர் மொய்ப்பண குடம்னு பேர் வைப்பாங்க. அந்த குடத்தில் மொய்ப்பணத்தை போட்டார்கள். சாமி என்ன பண்ணார் தெரியுமா? இருளப்ப கோனாரை கூப்பிட்டார். இதை கொண்டு போய் திருக்கூடல் மலை தர்மத்தில் சேர்த்துக்கோ. இவர் வீட்டு மொய்ப்பணம் திருக்கூடல் மலை தர்மத்துக்கு ஆயிற்று. அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சு போச்சு. சாமி சன்னியாசி அப்படியே கிளம்பி போயிட்டார். விருதுநகரில் கந்தசாமி நாடார்னு ஒருத்தர். அவருடைய மனைவி ராஜம்மாள். சாமி அந்த வீட்டுக்கு போகிறார். ஏதோ அவங்க பண்ண புண்ணியம். தாயே கொஞ்சம் கஞ்சி ஊத்துறியா? அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கஞ்சி ஊத்தினார்கள். சாமி சாப்பிட்டார். இன்னைக்கு வரைக்கும் சோத்து கவலை கிடையாது, என்னைக்கும் சோத்து கவலை கிடையாது. அந்த குடும்பத்தார் சாமி மீது பக்தி மிக்கவர்களாக வாழ்ந்தார்கள். அந்த குடும்பத்திலே ராமலிங்கம் என்பவர் IAS பாஸ் பண்ணி மிகப்பெரிய பதவியில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். கட்டிக்குளம் சாமியினுடைய புகழ் எல்லா பக்கத்திலும் பரவுகிறது. சாமிக்கு ஜாதி எல்லாம் கிடையாது. உலகத்திலேயே 2 ஜாதி தான். ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி. மற்றது பூரா நம்மளால் ஏற்பாடு பண்ணது தானே. சாமிக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போவார். ஆண்டிக்கோனார்னு ஒருத்தர், ஐராவத நல்லூர் பக்கம். ஆண்டிக்கோனாருடைய தம்பி கந்தசாமி கோனார். இந்த 2 பேர் மேலேயும் சாமிக்கு ரொம்ப பிரியம். அவங்க பண்ண புண்ணியம். நான் வெளியில் போகிறதா இருந்தால் வண்டி கட்டணும். மானாமதுரைக்கு நம்ம கோயிலில் உள்ள பெருமாள் போகிறதா இருந்தால் ரெட்டமாட்டு வண்டி நீங்கள் தயார் பண்ணணும். அவங்க 2 பேரும் தயார் பண்ணி கொடுத்தார்கள். ஆண்டிக்கோனார், அவர் தம்பி கந்தசாமி கோனார். கந்தசாமி கோனாருடைய மகன் பழனிசாமி கோனார். அவரும் இந்த பெருமான்பால் ரொம்பவும் ஈடுபாடு கொண்டவராய் வாழ்ந்தார். தைப்பூசத்தன்னைக்கு அவர் பழனி ஆண்டவன் கோயில் கட்டினார். அந்த கோயிலில் தைப்பூசத்தன்னைக்கு இன்னைக்கும் வழிபாடு நடக்குது. தைப்பூசம் கட்டிக்குளம் ராமலிங்க சுவாமிகளுடைய சமாதி திருநாள். அதனால அதை இப்பொழுதும் மதுரையிலே ஐராவத நல்லூர் பக்கத்திலே தாங்கள் கட்டிய ஒரு பழனி ஆண்டவன் கோயிலிலே அந்த பழனிசாமி கோனார் குடும்பத்தினர் நடத்தி பல பேருக்கு அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு தண்டாயுத பாணி ரொம்ப அழகா இருப்பார். அவரை பார்த்தாலே நமக்கெல்லாம் பழனிக்கு போனாப்புல தோணும். கட்டிக்குளம் சாமி அந்த காலத்தில் சொன்னாராம், இந்த கோயில் பக்கத்தில் ராமேஸ்வரம் போகிறவங்க வருவாங்க, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடங்கொடு அப்பு, அவங்களுக்கு சாப்பாடு போடு. ராமேஸ்வரம் போகிறதும் காசி போகிறதும் அவ்வளவு புண்ணியம். ராமேஸ்வரம் போகிறவங்க தங்கினா அவங்களுக்கு சாப்பாடு போடணும். அதுக்காக கட்டப்பட்ட கோயில் ஐராவத நல்லூர் பக்கம் அந்த சின்ன பழனி ஆண்டவர் கோயில். இதை கட்டினது ஆண்டிக்கோனார், அவர் தம்பி கந்தசாமி கோனார், அவருடைய பிள்ளை பழனிசாமி கோனார். எல்லாரும் சேர்ந்து கட்டி கொடுத்தார்கள். ராமேஸ்வரத்து பெருமக்கள் அங்கே தங்கி போனார்கள். சாமி நாற்றசங்கோட்டைக்கு போறார். கட்டிக்குளம் சாமி நாற்றசங்கோட்டைக்கு போறார். நாற்றசங்கோட்டையில் ஒரு திருப்பணி செல்வர் நடராஜன் செட்டியார்னு பேர். அவர் மாமியார் சிகப்பி ஆட்சின்னு பேர். அந்த குடும்பத்தில் இன்னொரு ஆட்சி சடையாட்சின்னு பேர். இந்த 2 பேர் வீட்டுக்கும் போயிடுவாராம் சாமி. அங்கே போய் என்ன கேட்பார்? தாயி நீர் மோர் கொடு. அவருக்கு வேண்டியது நீர் மோர், அவ்வளவுதான். அந்த ஆட்சி சொன்னிச்சான், சாமி சாப்பாடே போடுறேன். நீர் மோரும் கொடுத்து சாப்பாடும் போட்டுதான். சாமி சாப்பிட்டார். சாப்பாடு வளர்ந்தது. அந்த குடும்பத்தார் பல திருப்பணி செய்து இன்றைக்கு மிக செல்வ வளத்தோடு வாழ்கிறார்கள். பர்மாவில் உன் பேரனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். சாமி அப்போ பண்ணின ஆசீர்வாதம். ஆட்சி ஒரு சேலை கொடு. அந்த சேலையை வாங்கி அந்த வீட்டில் தொட்டிலா கட்டி சாமி உட்கார்ந்து ஆடுவாராம். கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி குழந்தை மாதிரி. இன்னைக்கு அந்த குடும்பத்திலே குழந்தை செல்வம் மிக சிறப்பாக செழிப்பாக இருக்கிறது. ஆட்சி கேட்டாங்களாம், நீங்கள் நம்ம ஊருக்கு வந்து தான் சாமி சமாதியாகணும். இல்லை, நான் சமாதியாகிற இடத்துல சமாதியான அன்னைக்கு விளக்கு போடுன்னாராம்.
இன்னைக்கும் நாற்றசங்கோட்டையைச் சேர்ந்த அந்த பெருமக்கள் கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகளுடைய சமாதி கோயிலில் அவர் சமாதியான திருநாளில் குருபூஜை அன்றைக்கு இரவு முழுக்க விளக்கெரித்து கொண்டிருக்கிறார்கள். நமிநந்தி அடிகள் திருவாரூரில் விளக்கேற்றியது போல இந்த பெருமக்கள் இங்கே எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மதுரையிலே 1000 வைசிய மஞ்சப்புத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு மீனாம்பாள்னு பேர். தங்கச்சாமி செட்டியார் வீட்டுக்காரர். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. கல்யாணம் ஆட்சி இத்தனை வருஷமாக குழந்தை இல்லை. ஊரில் இருக்கவங்கெல்லாம் என்னை பார்த்தா விலகி போகிறாங்க. மலடின்னு ஒரு பட்டம் வேற கொடுத்து விட்டாங்க. செல்வத்தை பெற்றவனை செல்வர் என்போம், கல்வியை பெற்றவனை கற்றோன் என்போம், பிள்ளையை பெற்றவனைத்தான் பெற்றோர் என்போம். குழந்தை இல்லை, என்ன செய்கிறது? அந்த அம்மா வருந்தினாள், அழுதாள். மிளகாயை எடுத்து அரைச்சி சாப்பிடுவாளாம், மிளகாயை எடுத்து வயிற்றுல தேய்ச்சிக்குவாளாம். ஏன்? குழந்தை இல்லாத இந்த வயிறு என்னத்துக்கு? இப்படி வெறுத்து போய் இருக்கிற பொழுது அந்த அம்மாவுடைய பக்தியினாலே மீனாம்பாள் வீட்டுக்கு கட்டிக்குளம் சாமி போயிட்டார். உள்ளே போனார், முகத்தை பார்த்தார், மேலே ஏறினார், மாடிக்கு போனார். ஒரு சேலை கொண்டா, சேலையை கொண்டாந்து அந்த அம்மா கொடுத்தது. கைத்தை எடுத்தார், தொட்டி மாதிரி கட்டினார், சேலையை குறுக்கில் போட்டார், ஏறி உட்கார்ந்தார். சாமி மகிழ்ச்சியா ஒரு 4-5 முறை அந்த தொட்டியில ஆடுறார். ஏதோ ஊஞ்சல் ஆடுற மாதிரி சிவபெருமானையும் பராசக்தியையும் வைத்து திருவாசகம் பாடி அந்த பெருமக்கள் கோயிலிலே ஊஞ்சல் ஆட்டுவார்களே, அது மாதிரி சாமி உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடுகிறார். அந்த புண்ணியத்தினாலே அந்த தாய்க்கு 4 பெண் குழந்தைகள் பிறந்தன. சாமி உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடினா குழந்தை பிறக்கும், கவலைப்படாதே, உனக்கு குழந்தை பிறக்கும். 4 பெண் குழந்தைகள் பிறந்தன. அந்த வீட்டுக்கு திடீர்னு வருவாராம். கீழ்ப்பகுதியில் ஒரு அறை, அந்த அறைக்குள்ளே போய் சாமி உட்கார்ந்துருவாராம். உட்கார்ந்து உடம்பு பூரா விபூதி அள்ளி பூசிக்கிட்டு அப்படியே இருப்பாராம் தியானத்தில். இன்னைக்கும் அந்த குடும்பத்தார் அந்த அறையில் ஒரு தண்டாயுதபாணி படத்தை வைத்திருக்கிறார்கள். சாமியுடைய கோவணம் வைக்கப்பட்டிருக்கிறது. சாமி அணிந்த திருநீர் அங்கே இருக்கிறது. அந்த அறையை இன்றைக்கும் அந்த பெருமக்கள் கட்டிக்குளம் மாயாண்டி சாமியினுடைய இருப்பிடமாக கருதி வழிபாடு செய்கிறார்கள். குருபூஜை அன்றைக்கு அவர்கள் வந்து சாப்பாடும் போடுகிறார்கள். தெற்காவணி மூல வீதியில் ஏஎஸ்எஸ்எம் சோமசுந்தரன் செட்டியார் கடைன்னு இன்னைக்கு ஒரு கடை, மிக பிரபலமான கடை. அந்த காலத்தில் இந்த கடைக்கு தெற்காவணி மூல வீதி பின்பக்கமாக இருந்துச்சான். நான் இதை முன்னால் சொல்லியிருக்கிறேன். முன்பக்கம் எங்கே இருந்தது? செட்டிய தெருன்னு ஒன்று இருக்குது. மேலச்செட்டிய தெரு, கீழச்செட்டிய தெரு. மேலச்செட்டிய தெருவில் முன்பக்கம் இருக்கிறது. சாமி 1924 அந்த கடைக்கு போயிருக்கார். பாதையை மாற்றி வை. தெற்காவணி மூல வீதி பின்பக்கம் மாடு கட்டுவாங்க, செட்டிய தெரு முன்பக்கம், அந்த பக்கம்தான் உள்ளே வருவாங்க. மாற்றி வை, செட்டிய தெரு பின்பக்கமாக இருக்கட்டும், தெற்காவணி மூல வீதி முன்பக்கமாக இருக்கட்டும். முன்பக்கத்தை மாற்றி 1924 கடையை திருப்பி வை. விளக்கேற்று கொடுத்தார் சாமி. அந்த விளக்கு இன்றைக்கும் ஏஎஸ்எஸ்எம் சோமசுந்தரன் செட்டியார் கடையிலே தெற்காவணி மூல வீதியில் எரிந்து கொண்டிருக்கிறது. செட்டியார் கேட்டாராம், சாமி எனக்கு புள்ள வேணும். குழந்தை வேண்டாம்னு நம்ம ஏற்பாடு பண்ணலாம், குழந்தை வேணும்னு கடவுள் கொடுத்தாத்தான் முடியும், வேற வழியே கிடையாது. சாமி எனக்கு குழந்தை வேணும், செல்வம் இருக்கு, குழந்தை வேணும். சாமி சொன்னாராம், உனக்கு புள்ள தானே, கரையாத புள்ள, அழாத புள்ள தர்றேன். எது அழாத புள்ள, எது கரையாத புள்ள? சாமி ஒரு பிள்ளையாரை கொண்டே கொடுத்தாராம். அந்த பிள்ளையார் இன்றைக்கும் தெற்காவணி மூல வீதியில் ஏஎஸ்எஸ்எம் சோமசுந்தரன் செட்டியார் கடையிலே இன்றைக்கும் இருக்கிறார். கடைக்கு போகக்கூடிய பெருமக்கள் பிள்ளையாரை கும்பிட்டு தங்களுக்கு நல்ல ஒரு வழிபாட்டை செய்து பிள்ளையாருடைய திருவருளுக்கு பாத்திரமாகிறார்கள். சோமசுந்தரன் செட்டியார் தன் அண்ணன் மகள் அரசம்மாவை எடுத்து வளர்த்தார். அந்த அரசம்மாவுக்கு கல்யாணம் ஆகணும். கட்டிக்குளம் சாமி அங்கே போயிட்டார். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் இவர் நிறைய செயல்பாடுகள் செய்திருக்கிறார். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது ரொம்ப. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்ன மாதிரி தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கலாம்.
சோமசுந்தரம் செட்டியாருடைய அண்ணன் மகள் அரசம்மாள். அவளை எடுத்து வளர்த்தார். கல்யாணம். சாமி அங்கே போனார். உன் கழுத்தில் போட்டிருக்க பவள மாலையை கொடு. அந்த அம்மா பவள மாலையை கொடுக்க வாங்கிக்கிட்டு வந்துட்டார். எங்கேயோ நடந்து போகிறார். மானாமதுரைக்கு பக்கம் கிணத்துல 2-3 பெண்கள் தண்ணி எடுக்கிறாங்க. ஒரு பெண்ணை போய் பார்த்தார். இப்படி பார்த்தார். இந்த மாலையை காமிச்சார். இந்த மாலை மாதிரி அழகான பொண்ணு உன் பையனுக்கு வேணுமா? அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. யாரோ ஒரு சாமியார் இப்படி வந்து என் பையனுக்கு பொண்ணு சொல்கிறாரே. கூட்டிக்கிட்டு போனால் அந்த பையன் ஒப்புக்கொள்ள அரசம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் திருமணம் நடக்க சாமி இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். எல்லா மங்களங்களும் சித்தர்கள் செய்வார்கள். நீங்கள் வழிபட்டால் உங்கள் இல்லத்திலே வந்து சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகைமை, சிவஞானம், முக்தி, பரகதியும் கொடுக்கக்கூடியவர்கள் சித்தர்கள். சாமி ஏற்பாடு செய்தார். ஒரு 10-12 மாதம் ஆச்சு. அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது. அரசம்மாளுக்கு குழந்தை பிறந்தது. பின்பக்கத்தில் குழந்தை, அதாவது தெற்காவணி மூல வீதி கடைக்கு பின்பக்கம். அந்த காலத்தில் சாமி சொல்லி அதை முன்பக்கமாக மாற்றியாச்சு. குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறந்த அறையில் அந்த பிள்ளையார் இருந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க? இது குழந்தை பிறந்த இடம், தீட்டு, பிள்ளையார் இருக்கக்கூடாது. கட்டிக்கொள்ளன் சாமி சொன்னார், பிள்ளையாரை எங்கே வேணாலும் வைக்கலாம், பிள்ளையாருக்கு தீட்டு கிடையாது, பிள்ளையார் அப்படியே இருக்கட்டும். மற்ற தெய்வங்களை விட எளிமையான தெய்வ திருமேனி பிள்ளையார் திருமேனி. நீங்கள் அதை சந்தனத்திலையும் பண்ணலாம், சாணியிலையும் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். வெள்ளருக்கு வேரில் பண்ணலாம், கல்லில் பண்ணலாம், செம்பில் பண்ணலாம். ஏன் ஒரு படமாக்கி பையில் வச்சுக்கலாம். பிள்ளையார் பட்டி கற்பக பிள்ளையார் எத்தனை பேர் பையில இருக்கிறார் தெரியுமா? அந்த இடத்திலே அவருக்கு ஆற்றல் உண்டு. காஞ்சி பரமாச்சாரியார் பெரியவர், 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கூறுவார்கள், மற்ற தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ண வேண்டுமானால் அஷ்டபந்தனம் 8 மருந்துகளை வைத்து சாத்த வேண்டும். பிள்ளையாருக்கு அதெல்லாம் கிடையாது. நீ எந்த இடத்தில் வைத்தாலும் அவர் ஆற்றல் வாய்ந்தவராக உட்காருவார். ஒரு ஆள் எங்கிட்ட வந்து கேட்டான், சார் பிள்ளையார் எங்கே வேணாலும் வைக்கலாம்ங்கிறீங்களே, நான் படுக்கை அறையில் பிள்ளையாரை வச்சுக்கட்டுமா? நான் சொன்னேன், நல்லா வச்சுக்கோ, பிறக்கிற பிள்ளை உன்ன மாதிரி பிறக்காம அறிவுள்ள பிள்ளையா பிறக்கும். பிள்ளையாருக்கு அந்த ஆற்றல் உண்டு. 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்து இளம்பெறை போலி மெயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னு கொழுந்தாயிருப்பவர் பிள்ளையார். பிள்ளையாரை எச்சியலை போடுற இடத்துல கூட வைக்கலாமா? அதுக்கு பேர் தெரியுமா? உச்சிஷ்ட கணபதின்னு பேர். உச்சிஷ்டம்னா எச்சில்னு அர்த்தம். இலங்கையிலே விபுலானந்தர் யாழ் நூல் எழுதுகிறார். விபுலானந்தர் பெரிய ஞானி, ரொம்ப படித்தவர். யாழ் நூல் எழுதுகிற பொழுது ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு அவரை விட அறிவாளி கிடையாது. என்ன செய்வார்? ராத்திரி முழுக்க சந்தேகம். காலையில் எழுந்த சாப்பிட்டார். சாப்பிட்ட இலையை போடுறதுக்கு எச்சி இலை போடுற இடத்துல கொண்டு இலையை போட்டார். கால் தடுமாறி கீழே விழுந்தார். எதிர்த்தாப்புல ஒரு பிள்ளையார் உட்கார்ந்து இருக்கார். எச்சி இலை போடுற இடத்துல உட்கார்ந்த அந்த பிள்ளையாருக்கு உச்சிஷ்ட கணபதின்னு பேர். அவருடைய திருவடியிலே இவருடைய காலும் தலையும் போய் படுற மாதிரி அப்படி விழுந்துட்டார். கையி தலை எல்லாம் அவர் காலில் போய் விழுந்தது. அப்படி பார்த்தார், என்ன சந்தேகம் நேற்று ராத்திரி வந்ததோ அந்த சந்தேகம் இப்போ தீர்ந்து போயிற்று. பிள்ளையார் ஒரே பார்வையினாலே இவருக்கு எல்லா ஞானத்தையும் கொடுக்கிறார். அது மாதிரி பிள்ளையாரை எங்கே வேணாலும் வச்சு கும்பிடலாம். சாமி என்ன சொன்னார்? பிள்ளையாருக்கு தீட்டு கிடையாது, குழந்தை பிறந்த இடத்துல வைத்துக்கொள். ஏஎஸ்எஸ்எம் சோமசுந்தரம் செட்டியாருடைய அண்ணன் மகளுக்கு குழந்தை பிறந்ததா? சாமி சொல்றார், இது உன் குழந்தை. சோமசுந்தரம் செட்டியாரை பார்த்து, இது உன் குழந்தை. அந்த குழந்தை இவருடைய ஸ்வீகார குழந்தையாக வளர்ந்தது. சுப்பிரமணியம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த குடும்பம் செல்வமும் செல்வாக்கும் உள்ள குடும்பமாக தெய்வ திருப்பணிகளை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது. சாமி இவ்வளவு செய்தாரா? 70 வயசு. கட்டிக்குளம் சாமிக்கு 70 வயசு. சாமி இருந்த பொழுது அங்கே சோமப்பான்னு ஒருவர் வந்தார். அவரை நம்ம அடுத்தாப்புல சிந்திப்போம். சித்தர்களுக்கு கணக்கே கிடையாது.
திருவண்ணாமலையிலே 2 சித்தர்கள் ஒரே நேரத்தில் புகழ்கொடி நாட்டி பறக்கச் செய்தார்கள். யார் 2 பேர்? ஒருத்தர் சேஷாத்திரி சுவாமி, இன்னொருத்தர் பகவான் ரமணர். சேஷாத்திரி சுவாமிக்கு பிள்ளையார்னு பேராம், பகவான் ரமணருக்கு முருகன்னு பேராம். இந்த 2 பேரும் அந்த காலத்தில் இருந்தார்கள். அதே மாதிரி மதுரைக்கு பக்கத்திலே திருக்கூடல் மலை, அந்த மலையிலே 2 பேர் வாழ்ந்தார்கள். ஒரு ஞானிக்கு பெயர் கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி, இவர் விநாயகர் மாதிரி. இன்னொரு ஞானிக்கு பெயர் சோமப்பா சுவாமி, அவர் முருகன் மாதிரி. கட்டிக்குளம் சாமி 1928 புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சாமி பிறந்தது 1858. இப்போ 1928. சாமிக்கு 70 வயசு. இளம்பாடிங்கிற ஊர், அந்த ஊர்ல சாமி தியானத்திலே ஆழ்ந்தார். சமாதி யோகம்னு பேர். 10 நாள் 15 நாள் 1 மாசம் 6 மாசம் 1 வருஷம் அப்படியே சமாதியில் இருப்பார். சதாசிவ பிரம்மேந்தரால் இப்படி பல ஆண்டு காலம் சமாதியில் வாழ்ந்தவர். சாமி சமாதி யோகத்திலே இருக்கார். திடீர்னு கொஞ்ச நாள் சென்று முழிச்சார். இன்னும் 2 வருஷத்திலே இந்த கட்டை அடங்கிவிடும். அப்பவே சொன்னார். 1928 சொன்னாரா? 1930 புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நவராத்திரி தொடங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம். சாமி வந்தார். திருக்கூடல் மலைக்கு பக்கத்திலே கிழக்கு நோக்கிய இடத்தை தேர்ந்தெடுத்தார். அளந்து பார்த்தார். பல பெருமக்களை அழைத்து வந்தார். குழிவட்டச் சொன்னார். உள்ளே படுத்தும் பார்த்தார். 1930 புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு அக்டோபரை ஒட்டின்னு வச்சுங்களேன், அக்டோபர் மாதம்னு வச்சுக்கலாம். புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை படுத்து பார்த்தாரா? 11ஆம் தேதி ராத்திரி இருளப்பக்கோனாருடைய திருமேனியில் தன்னுடைய திருமேனியை சாய்த்தபடி பெருமான் சமாதி அடைந்து விட்டார். அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் முன்னர் பேசியிருக்கிறோம். சமாதியானவரை கொண்டு வந்து கட்டிக்குளத்துக்கு போக வேண்டும் என்று சில பேர் சொல்ல, சில பேர் இங்கேதான் வைக்க வேண்டும் என்று சொல்ல, சாமியின் உடம்பு வீங்கி போக இனிமேல் கட்டிக்குளம் போக முடியாது என்று மதுரையில் திருக்கூடல் மலைக்கு பக்கத்திலே அவர் தேர்ந்தெடுத்த அந்த இடத்தில், அந்த குழியில் அந்த சுவாமியை சமாதி வைத்தார்கள். இன்றைக்கு அதற்கு மேல் ஒரு விநாயகப் பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அங்கேதான் கட்டிக்குளம் சூட்டுக்கோல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெருமான் அந்த இடத்திலே இன்றைக்கும் தொடர்ந்து அருளாட்சி செலுத்தி கொண்டிருக்கிறார். இது நம்ம சாமியுடைய வரலாறு. இவரை பற்றி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. மலை மேலே ஒரு பழனி ஆண்டவன் மாதிரி முருகனை பிரதிஷ்டை பண்ணது சுவாமிகள். கருப்பண கோனார் முதல்ல, அவர் பிள்ளைக்கு பேரு இருளப்ப கோனார், அவர் பிள்ளைக்கு பேரு சேதுமாதவ கோனார், அவர் பிள்ளைக்கு பேரு ராமலிங்க கோனார், அவர் பிள்ளைக்கு பேரு தட்சிணாமூர்த்தி. இந்த 5 பேரும் தலைமுறையாக இன்றைக்கும் அந்த பெருமானுடைய திருப்பணியை, அந்த ஆலயத்தை மிகச் சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமான் எல்லோருடைய கனவிலும் காட்சி அளிக்கிறார். துன்பம் வரும் பொழுது கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகளை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கனவில் காட்சி அளிப்பார், நனவில் காட்சி அளிப்பார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் என்று பாரதி வேண்டியது போல வேண்டினால் நம்முடைய வாழ்க்கை சிறப்படையும்.